So good morning to all. Welcome back. இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். கிளியர் கட்டா நேற்று ஒரு விஷயம் கிளியர் கட்டா சொன்னேன். மார்க்கெட் சைட் வைஸ் டுவர்ட்ஸ் டவுன். எத்தனை பேர் என் வீடியோ வாட்ச் பண்ணீங்க? எல்லா வீடியோலும் ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது. இது இப்போ கரெக்ஷன் வரும். இவ்வளோ எல்லாம் பெருசா ஏறாது. விழுந்ததுன்னா பெருசா விழும். 7 நாள்ல ஏறிக்கிட்டு இருந்தது. ஏறதுக்கு 7 நாள் ஆச்சு. இறங்குறதுக்கு ஒரே நாள். உங்க முன்னாடி இருக்குது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். எங்கே இருந்து இறங்குச்சு? நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட் ஜோனை விட்டு வெளியே போயிட்டு இருக்குது. சி சைட் நான் போக மாட்டேன். சி சைட் போக மாட்டேன். படிச்சு சொன்னது. கஷ்டப்பட்டு எல்லாம் சி எடுத்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவ்வளோ ஸ்டாப் லாஸும் ஒரே ஒரு டவுன் சைட் புட் சைட் இன்னைக்கு ரெக்கவர் பண்ணிடுச்சு. எங்கே இருந்து விழுது பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நான் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவேன். ஸோ நான் இங்கே எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு பியூர் அண்ட் பியூர் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ நீங்கள் இந்த லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ப்ரொவைடட் நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஐ எம் கிவிங் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறா இருந்தால், திரும்பவும் சொல்கிறேன், இதை பார்த்து ட்ரேட் எடுக்கிறா இருந்தால் டேட்டா ட்ரேடிங் போயிடாதீங்க. ஓகே, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் வாட்ச், ட்ரேடெல்லாம் இது பண்ணாதீங்க. ஹவு த லெவல்ஸ் ஒர்க்ஸ் ஒன்லி 1 வீக், வெறும் 7 நாள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 7 நாள் அக்யூரசி தெரியும். ஐ ஹோப் உங்களுக்கு என் வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ சீக்கிரமாக போங்க, நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வாங்க, நம்ம திரும்பவும் நம்மளோட இதை கண்டினியூ பண்ணலாம். எங்கேருந்து ஃபால் ஆச்சு பாருங்கள். நிஃப்டி 593, 21,593 அடிச்சது. ஒரு ஃபால் 21,088, 500 பாயிண்ட். ஏறத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டது பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள். இந்த பாயிண்ட்ல ஏறத்துக்கு எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள். இங்கே வச்சுப்போமா. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள் ஏறி இருக்கு. சொல்ல போனால் 5 டேஸ் ப்ளஸ் சாட்டர்டே சண்டேஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணாதீங்க. ஸோ டோட்டல் ஒரு வாரமாக மெதுவாக ப்ரீமியம் டிகேக்கு ஏறி இருக்கு. ஆனால் ஒரே நாளில் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டடி அண்ட் ஹெவி ஃபால். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்க. நீங்கள் வந்து சி சைடில் போகிறீங்க பார்த்தீங்களா? சி சைடில் போனீங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக உங்கள் ப்ரீமியம் ரைஸ் ஆகும். பட் பி சைடில் டக்குன்னு வந்துடும். அதனால தான் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த மூவை மெதுவாக 5 நாள் கழிச்சு டார்கெட் அச்சீவ் பண்ணுறத விட இந்த மூவ் உங்களுக்கு எல்லா லாஸையும் கொடுத்துரும். ஐ மீன் கவர் பண்ணிடும். ஓகே, ஸோ இது பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. அவங்களுக்கு சொல்கிற ஒரு ரிப்ளை. டைம் வரும், டைம் உங்களுக்கு கரெக்டாக புரிய வைக்கணும். இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ப்ரீமியம் வாங்கி 5 நாள் வெயிட் பண்ணி நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தீங்க, இது பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லாட்டி ஒரே நாளில் ஒரு ப்ரீமியம் என்ட்ரி போட்டு டவுன் சைட். அதனால தான் ஐ எம் புட் சைட் லவர். எனக்கு புட் சைட் ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், மார்க்கெட்டில் ஏறுதுன்னா நீங்கள் இன்டைரக்ட்லி ஃபினான்ஷியல் திங்கை நீங்கள் வந்து டச் பண்ணுறீங்க. இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை டச் பண்ணுறீங்க. ஒரு பொருளோட இன்ஃப்ளேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு எத்தனையோ வாட்டி நான் சொல்கிறேன். 10 ரூபா 21,000 ரூபா ஒரு பொருளுக்கு 5 நாளாக நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 21,600 கொடுத்துருக்கீங்க. வெறும் 5 நாளில் 500 இன்க்ரீஸ். தக்காளி மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிற லாங்குவேஜில் சொல்கிறேன். 21,000 நீங்கள் வந்து வாங்குகிற ஒரு மூட்டை 5 நாளில் 26,500 திரும்ப அது தானே சார் ஆகணும். தக்காளி 100 ரூபா இருக்கிற தக்காளிக்கு நீங்கள் 500 கொடுத்தீங்கன்னா ஓகே, திரும்ப அது இன்றைக்கி ஒரு நாள் வருவானா வர்றதில் டக்குன்னு ஒரு பெரிய ஃபாலாக வந்து டக்குன்னு அந்த ப்ரைஸ்க்கு வந்து நின்று. அப்போ இறங்கும்போது 450, 400, 350, 300 அப்படி வராது. ஸ்ட்ரைட்டாக ஓகே க்ரைசிஸ் போயிடுச்சா உடனே வந்து ஃபால் வந்துடும். இப்போ தெரியுதா உங்களுக்கு? நான் ஏன் படித்து அப்சைடில் நான் போக மாட்டேன்னு சொல்கிறேன். இவ்வளோ தான் இருக்குது. கரெக்ஷன்ஸ் கொடுக்கணும். பெரிய கேப், இன்னும் இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணல பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கேப்ஸே இன்னும் ஃபில் பண்ணல பாருங்க. எவ்வளோ பெரிய பெரிய கேப் பாருங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு இந்த ஏரியாவில் கேப் விட்டுட்டு போயிருக்கு. திரும்ப இந்த ஏரியா கேப் விட்டு போயிருக்கு. இந்த ஏரியாவில் கேப் அப்பு. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷனுக்கு வரணும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாராலும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி வாங்க நம்ம டக்குன்னு அந்த லெவல்ஸ்குள்ளே போவோம். ஸோ இன்னைக்குள்ள லெவல்ஸை பாருங்கள். முக்கியமான லெவல் 21,276, 21,290. ஸோ 21,276 அண்ட் 21,290. ஸோ 21,428 இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டுமே தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு பையிங் ப்ரெஷர் வர சான்ஸ் இருக்குது. அது இன்னைக்கு வருமானது எனக்கே டவுட்டு தான். வராது இன்னைக்கு. ஸோ மார்க்கெட் எப்பப்பெல்லாம் மேலே போகுதோ திரும்ப இதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். இவ்வளோ பெரிய 500 பாயிண்ட்டுக்கு அப்புறம் உடனே இமீடியட்டாக அப்சைட் போகாது. ஸோ இந்த 500 பாயிண்ட்ஸ் ஃபாலுக்கு அப்புறம் ஜஸ்ட் திரும்ப ஒரு புல் பேக் எடுத்து திரும்ப ஒரு கேப் அப் கொடுத்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வரும். ஸோ 21,276, 290 will act as a very good resistance. ஓகே, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படியே இதுக்கு மேலே போச்சுன்னா கூட தயவு செஞ்சு சிஇ போயிடாதீங்க. நீங்கள் ட்ராப் ஆகிடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ட்ராப் ஆகும். உங்களுக்கே நான் திரும்ப இப்போ லைவாக எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். மலை ஏறுறதுக்கு 5 நாள் ஆச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சிஇ போடுறேன்னா டக்குன்னு இன்றைக்கே 658, 700, 900, 22,000 போயிருமா? இல்லை. திரும்ப சொல்கிறேன். திரும்ப நான் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி நான் படித்து சொன்னேன். சார், மார்க்கெட் ஃபைனல் இயர் முடிய போகுது. யூஎஸில் உங்களுக்கு ஃபைனலில் உங்களுக்கு இந்த இயர் ஃபுல்லாக இயர் க்ளோசிங்கு எல்லா அக்கௌண்ட்ஸும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பணத்தை எடுக்க தான் பார்ப்பாங்க. மார்க்கெட்டை பம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்டை எடுத்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டை அப்படியே விட்டுருவாங்க. டவுன் சைட் ஃபாலுக்கு விட்டுருவாங்கன்னு நான் அது எத்தனையோ வாட்டி சொன்னேன். வீடியோலையும் சொல்லிட்டு வரேன். சார், போகாதீங்க, ட்ராப் ஆகிடுவீங்க, போகாதீங்க, ட்ராப் ஆகிடுவீங்க. சப்ஸ்கிரைபர் உண்மையாக நீங்கள் அதை படித்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சைட் போயிருக்க மாட்டீங்க. ஸோ எனிவே, நோ ப்ராப்ளம். ஸோ 276, 290 எப்போ இது பிரேக் ஆகுதோ, எங்கே வேணால் போட்டோம் மேலே, எப்போ இது பிரேக் ஆகி இந்த இடத்துல கீழே 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆச்சோ, ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு 21,109 வந்துடும். 108. 21,108 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 21,023 அண்ட் தேர்ட் டார்கெட் 20,871. பாருங்க, எவ்வளோ பெரிய டார்கெட் கொடுத்துருங்க. 20,871. ஸோ முக்கியமான இந்த 20,871 சப்போஸ் இந்த லெவல் உடஞ்சிருச்சுன்னா 20,640 வரைக்கும் டார்கெட் இருக்குது. இவ்வளோ பெரிய 1000 பாயிண்ட் கரெக்ஷன். இன்றைக்கும் மார்க்கெட்டில் பேனிக் இருக்குது, பயம் இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பத்திரமா ட்ரேட் பண்ணுங்கள். நான் அதிகமாக எதுவும் பேச மாட்டேன். உங்களுக்கு நாலேஜ் நான் கொடுக்கறது இட்ஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன், இந்த சஃபிஷியன்ட்னு சொல்லுவேன். இவ்வளோ போதும்னு. ஸோ மார்க்கெட்டில் பீயிங் எ பையர் சீக்கிரம் பணம் எதில் வரும்? புட் சைடில். ஆப்ஷன் பையரில் பணம் நிறைய வருது புட் சைடில். காலில் போகுதா? நோ ப்ராப்ளம், ஸ்டாப் லாஸ் கொடுங்க, பிரச்சனையே இல்லை. ஆப்ஷன் பையர், ஸ்டாப் லாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது? புட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் காலில் தானே இருப்பீங்க. ஸோ உங்களெல்லாம் காலில் பம்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் புட்டில் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது பிஇ சைடு வராமல் இருக்குது, நீங்கள்லாம் பையிங் பண்ணுவீங்க. மேலே போதா சிஇ பை பண்ணுவீங்க, மேலே போதா சிஇ பை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் மேலே போகிறதுக்கு கூட கீழே ஒரு கரெக்ஷன் எடுத்து அங்கேருந்து லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி மேலே போகும். ஏன்னா ஒரு பொருளோட வேல்யூ கீழே கம்மியாச்சுன்னா பையர் நிறைய வருவாங்க. அப்புறம் இங்கேருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னும் மேலே கொண்டு போவாங்க. இதுதான் ஆக்சுவலாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். ஸோ எடுத்தோன்னே மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக போயிடாது. ஸோ மார்க்கெட்டோட ஆக்சுவல் மூவ்மெண்ட்டை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஹையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரேக் அவுட் கொடுப்பாங்க. நீங்கள் உடனே சிஇ சைடில் போவீங்களா? ரைட். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில் அவங்க அந்த சிஇ செல் பண்ணிடுவாங்க. இமீடியட்டாக டக் மார்க்கெட்டு கீழ்ப்பக்கம் வரும். நீங்கள் ஒரு எமோஷனல் ட்ரேடர், நீங்கள் எமோஷனலாக இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க? டக்குன்னு மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டீங்க, ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அது அப்படியே டக்குன்னு கீழே விழும். டவுன்ஃபால் மார்க்கெட்டில் எத்தனை பேர் நீங்கள் பையிங் போகணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க? அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே இடத்துல போய் நீங்கள் லாஸ் எடுத்தவங்களும் இருக்கீங்க. கீழே வந்தவொடனே இந்த க்ரீன் கேண்டில் பார்த்துருப்பீங்க. உடனே இப்போ சிஇ போகுது, திரும்ப பிஇ, திரும்ப இந்த 2 க்ரீன் 3 க்ரீன் பார்த்துருப்பீங்க, திரும்ப பிஇ.
எத்தனை பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு நான் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். தயவு செஞ்சு போகாதீங்க, யூஎஸ் மார்க்கெட்டோட க்ளோசிங் வரப்போகுது, இயர் எண்டு முடிய போகுது. எத்தனை பேர்? ஓகே. பட் உண்மையை சொல்ல போனால் நான் இந்த பாயிண்ட் இவ்வளோ கேப்சர் பண்ணல, பிகாஸ் நான் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்த ஒரு காரணத்தினால. பட் இது எக்ஸ்பெக்டட் தான். கிளியர் கட்டாக நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். எக்ஸ்பெக்டட் மார்க்கெட்டில் ஒரு பாம்பு மாதிரி வரும், பெரிய லெவலில் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ரேஞ்சும் கீழே தான் இது பண்ணும், மேலே நான் போக மாட்டேன், இதுக்கு மேலே நான் உங்களுக்கு லெவல்ஸே கொடுக்கல. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டவுன் சைடில் இப்போவும் நான் 641 வரைக்கும் டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ 871, 641 மார்க்கெட் கேப் அப், டேக்கன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், திரும்ப கீழே. ஓகே. ஸோ சேஃபாக இருக்கணும்னா எப்போ இந்த 871 புக் பண்ணதோ 771 இந்த டார்கெட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் லைன் பாருங்கள். ஓகே, சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா இந்த பிளாக் லைனை நீங்கள் டார்கெட்டில் உங்கள் ப்ராஃபிட்டை ட்ரைல் பண்ணலாம். ஸோ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்பீங்க, சார் மார்க்கெட்டில் பெரிய மூவ்ஸை எப்படி கேப்சர் பண்ணுறது? நான் சொல்கிற மாதிரி மார்க்கெட்டில் பெரிய மூவ்ஸை எப்படி கேப்சர் பண்ணுறது? சிம்பிள் சார். பெரிய மூவை கேப்சர் பண்ணணும்னா நீங்கள் ஃபோமோவை விடணும், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த பயத்தை விட்டாதான் பெரிய மூவ்ஸ் கேப்சர் ஆகும். ஒன்றுமே பண்ணத்தால மார்க்கெட் கீழ்ப்பக்கம் போயிட்டு இருக்குதா இல்லை மேல் பக்கம் போயிட்டு இருக்கா, என்ட்ரி போட்டிங்களா, என்ட்ரி போட்டு 1000 பாயிண்ட் ப்ராஃபிட் வருதா இல்லை 1000 ரூபா 2000 ரூபா ப்ராஃபிட் வருதா, நோ இஷ்யூஸ். ஸ்ட்ரைட்டாக காஸ்ட் டு காஸ்ட்டை உங்களோட ப்ரைஸை வச்சிருங்க. இல்லை காஸ்ட் டு காஸ்ட்லேயும் ₹1 மேலே வச்சிருங்க. ₹1 ₹2 இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது எத்தனை லாட் எடுத்துருக்கீங்களோ, நீங்கள் ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம் மாதிரி அவங்களுக்கு என்ன ப்ரைஸில் நீங்கள் எடுக்கிறீங்களோ, ₹440 எடுக்கிறீங்கன்னா, சப்போஸ் ப்ரீமியம் கொடுத்து 440 எடுக்கிறீங்க, 250 எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் 2 லாட் எடுத்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க ப்ரோக்கரேஜ்? ஒரு ₹50 ₹100 கொடுப்பீங்க. அந்த ப்ரோக்கரேஜ் ₹100 எடுத்து தள்ளி வச்சு அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுருங்க. ஸோ ₹100 போட்டு அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் விடுறதுனால என்னன்னா, மார்க்கெட் சப்போஸ் உங்கள் டைரெக்ஷனில் வந்தால் ₹100 கிடைக்கும். உங்கள் டைரெக்ஷனில் வரலன்னா மார்க்கெட்டில் மார்க்கெட் உங்கள் டைரெக்ஷனில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் மொமெண்டம் கேப்சர் ஆயிரும். ஸோ மார்க்கெட் உங்கள் டைரெக்ஷன் வரலன்னா, இன்கேஸ் ரிவர்சல் ஆகி ஏதாவது ஆயிடுச்சுனாக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ₹100 கிடைக்கும். லாஸ் போகாது, விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. கீழே நல்லா போகுதா, உங்ககிட்ட 4-5 லாட்ஸ் இருக்குதா, 4-5 லாட் 4 லாட்டை புக் பண்ணிங்கன்னா 1 லாட்டை விட்டுருங்க. காஸ்ட் டு காஸ்ட்டில் வச்சு விட்டுருங்க, மறந்துடுங்க. அது இந்த மாதிரி பெரிய மூவ்ஸ் கொடுக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த நிஃப்டியோட வீடியோ அனாலிசிஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இன்னைக்கு நான் நிஃப்டியை போடுறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டியும் போட்டுருவேன், ஸ்டாக் ஆஃப் த டேவும் போட்டுருவேன். ஸோ பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இது எதிர்பார்த்தது தான். ஸோ எதிர்பார்த்த மூவ் கிடைச்சிருச்சு. ஒரே நாள் 500 பாயிண்ட்ஸ் பிக் ஃபால். ஏன்னா நிறைய விஷயம். இயர் எண்டு ஒரு ரீசன், நான் உங்கள் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். செகண்ட், இந்தியா விக்ஸ் இது வரைக்கும் கீழேயே இருந்த இந்தியா விக்ஸ் 14க்கு மேலே போயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு தெரியும் இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா, நல்லா பாருங்கள், இந்தியா விக்ஸோட சார்ட் மேலே போச்சுன்னா ட்ரேடு நிஃப்டி ரிவர்ஸில் போகும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா நிஃப்டி ரிவர்ஸ் போகும். ஸோ ஏன் நான் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, சில பேர் இந்தியா விக்ஸையும் பார்ப்பாங்க, ரைட்? ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா விக்ஸில் இங்கே பாருங்கள், இந்தியா விக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே இருந்து ஒரு 13 டக்குன்னு இந்தியா விக்ஸ் மேலே ஏறி கிட்டத்தட்ட 14.8 போயிருக்கு. இவ்வளோ நாளாக 13க்குள்ளேயே இருந்தது இந்தியா விக்ஸ். 13 எப்பப்போலாம் இந்தியா விக்ஸ் இது பாருங்கள், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நாளாக பாருங்கள், இந்தியா விக்ஸ் இது கீழேயே இருந்தது. 1 2 3 4 5 சேம் 5 ட்ரேடிங் செஷன்ஸ். கொஞ்ச நாளாகவே இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல அந்த அளவுக்கு கரெக்ஷன் வரலை. 2 நாளாக பாருங்கள் இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குது, இங்கேருந்து ஏறி இருக்குது. பட் ஸ்டில் மார்க்கெட் மேலே தான் ஏறிட்டு இருந்து, இறங்கலை. ஸோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டில் சம்திங் குக்கிங் வெரி வெரி பிக், ஏதோ ஒன்று உடைய போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. இன்னைக்கு நடந்துருச்சு. ஓகே, ஸோ இதோ ஒரு ரீசன். நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் இதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் ஆப்போசிட்டில் போச்சுன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு மார்க்கெட் நிஃப்டி ரிவர்ஸில் போகும். உங்களுக்கு கம்பேர் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே போங்க,
போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, நிஃப்டி போடுறேன். எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்க. நிஃப்டி 50 எத்தனை பேர் இதை வாட்ச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஓகே, போட்டேன் பாருங்க. இதை பாருங்க, நல்லா பாருங்க, பர்சன்டேஜ் ஸ்கேலில் காட்டுது. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது பாருங்க, மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸில் என்ன நடந்தது. கிளியர் கட் வருஷம். ஸோ இங்கே பாருங்க, இந்த இந்த சார்ட் வந்து நம்மளோட கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது வந்து இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் கீழே வரும்போது மார்க்கெட் மேலே இருந்திருக்கு பாருங்க, கண்டினியூஸாக மேலே இருந்திருக்கு, ஒரு நாளாக மேலே இருந்திருக்கு. இப்போ பாருங்க என்ன ஆயிருக்கு, இந்தியா விக்ஸ் மேலே போயிருக்கு, மார்க்கெட் அப்படியே இருந்து இன்னைக்கு இந்த ஹை, அதாவது 10.87% ஹையை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. மார்க்கெட் இங்கேருந்து எப்போ இது மேலே போச்சோ அதே சேம் டைம் அங்கேருந்து கீழே ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இது எக்ஸ்பெக்டட் கரெக்ஷன் தான். ஓகே, ஐ ஹோப் இன்னைக்கு இந்தியா விக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்? உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. என் வீடியோவில் டெய்லி கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித் தருவேன், பட் ஸ்லோ ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை இல்லை ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் எல்லாருக்கும் இது என்ன ஏதுன்னு கிளியராக தெரியும். ஓகே, அதர் சப்ஸ்கிரைபர்ஸும் இதை பார்த்து பயனடைவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க ப்ராஃபிட்டாக இருக்கணும் தான் ஒரே எய்மோட போடுறது. தயவு செஞ்சு ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வீடியோ அப்லோட் பண்ணுறோம்.